பிரார்த்தனை தான். சுப்ஹானல்லாஹில் அஸீம். எனவே பிரார்த்தனை என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில பிரிக்க முடியாத, அதிலிருந்து தவிர்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு கடமை. இதனால் தான் நாங்கள் பார்க்குறோம் இங்கே இந்த இடத்துல துஆ கேட்பது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. அடுத்து ஐந்தாவதாக இந்த வசனத்தில் கிடைக்கக்கூடிய படிப்பினை, துஆ கபூலாவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணி இல்ஹா. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا وانصرنا على القوم الكافرين. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து, இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம். சென்ற பாடத்தில் சூரத்துல் பக்ரா கடைசி வசனத்துக்கு முந்தைய வசனம் 285வது வசனத்துடைய விளக்கத்தை நாம் விரிவாக பார்த்தோம். அந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், தூதர்கள், அவர்களுக்கிடையில் எந்த ஒரு வேற்றுமையும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் செய்யக்கூடாது. அப்படி செய்வது வேதக்காரருடைய, அதாவது முன் சென்ற சமுதாயங்களுடைய பழக்கமாக இருந்தது என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ருசுலிஹி வ யுரிதூன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி என்ற வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியது சென்ற பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். அவ்வாறு நபிமார்களுக்கிடையில் அல்லது ரசூல்மார்களுக்கிடையில் வித்தியாசம் காட்டுவது, வேற்றுமை கற்பிப்பது அல்லது ஏற்றத்தாழ்வு காண்பது நிராகரிக்கக்கூடிய காபிருடைய பண்பு. இதனால் தான் அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும், உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, சத்தியமாக அவர்கள் தான் நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதே போல சென்ற பாடத்தை நாங்கள் பார்த்தோம், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களையும் எல்லா ரசூல்மார்களையும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களையும் தூதர்களையும் நம்புவது விசுவாசியுடைய பண்பு. இதுதான் முஸ்லிம்களுக்கும் முன் சென்ற அஹல் கிதாப் வேதக்காரர்களுக்கும் இடையிலே வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் சில நபிமார்களை ஏற்றுக்கொள்வார்கள், சிலரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனால் தான் நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அஹ்லு கிதாப்னு சொல்லக்கூடிய வேதக்காரர்கள், அது கிறிஸ்துவராக இருக்கலாம் அல்லது யூதர்களாக இருக்கலாம், இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மறுத்தவர்கள். எனவே அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, நிராகரிக்கக்கூடிய காபிர்கள். எனவேதான் நபிமார்கள் அனைவரையும் ரசூல்மார்கள் அனைவரையும்
நம்பக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர் அனைவரும் உண்மையானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதை முழுமையாக எத்தி வைத்தவர்கள் என்று நம்பக்கூடிய விசுவாசிகளை பொறுத்தவரையில் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன ஆமனு பில்லாஹ் வரசுலிஹி வலம் யுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நம்பக்கூடியவர்கள் நபிமார்களுக்கிடையில் எவருக்கும் ஏற்றத்தாழ்வு காட்ட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இதே போல விசுவாசியுடைய பண்புகள் ஒன்றுதான் சமிஅனா வ அதானா. அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை இட்டால் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு ஏவலை எங்களுக்கு சொன்னால் விசுவாசியுடைய பண்பு சமிஅனா வ அதானா, செய்மடுத்தோம் கட்டுப்பட்டோம். இதுக்கு முரணாக எதிர்மாறாக நடந்து கொண்டவர் தான் வேதக்காரர்கள். அவர்கள் சமிஅனா வ அஸைனான்னு சொன்னவர்கள், செய்மடுத்தோம் மாறு செய்தோம்னு சொன்னவர்கள். இதே மாதிரி அந்த 285 வசனத்தில் இருக்கக்கூடிய சில பிரயோசனங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று ஈமானுடைய 6 அம்சங்களில் 4 அம்சங்கள் அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததை பார்த்தோம். அதை முழுமையாக சொல்லக்கூடிய ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்த நேரத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸ், முஸ்லீமில் பதிவாருக்கு கூட நீளமான ஹதீஸ், நிறைய விஷயங்களை உள்ளடக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸின் மூலமாக இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, அதனுடைய அடிப்படைகள் எத்தனை என்பதை பற்றியும் மறுமையை பற்றி மறுமையுடைய அடையாளங்களை பற்றி இவைகளெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை சென்ற பாடத்திலே விரிவாக நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறும்போது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தின் மீது அல்லாஹு தஆலா காட்டக்கூடிய இரக்கம், அன்பு. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. ஒரு ஆத்மாவினால் சுமக்க முடியாத சுமையை அல்லாஹ் தஆலா சுமத்துவதில்லை. சுப்ஹானல்லாஹ். மாறாக ஒரு மனிதனால் நிறைவேற்றக்கூடிய சுமக்கக்கூடிய சுமையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தினர் மீது சுமத்தி இருக்கிறார் என்பது இங்கே தெளிவாகின்றது. அப்ப இந்த வசனம், இந்த வாக்கியத்தை பொறுத்த வரையில முன்னாடி நாங்கள் பார்த்தோம், வைன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹு தஆலா அதை கொண்டு உங்களை விசாரிப்பான், குற்றம் பிடிப்பான் என்று வந்த வசனத்தை, அதனுடைய சட்டத்தை செயலிழக்கக்கூடியதாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னா மனித உள்ளத்தில் உதிப்பவைகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. ஒரு ஆத்மாவினால் சுமக்க முடியாத சுமையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த மனிதன் மீதும் சுமத்த மாட்டான் என்பதன் மூலமாக இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இலகுவை நாடி இருக்கின்றான். அடுத்ததாக லஹா மா கஸபத். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவை சம்பாதித்தவை. ஒரு ஆத்மா சம்பாதித்த நன்மையாக இருந்தால் அது அதற்கு பயன் தரும். இந்த இடத்துல லஹா மா கஸபத் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிச்சிருக்கான். கஸப நன்மையை பற்றி சொல்லும் போது கஸப என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிச்சிருக்கான். ஆனால் தீமையை பற்றி சொல்லும் போது இக்தஸபன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. வலைஹா மக்தஸபத். அந்த ஆத்மா தனக்கு தீமை செய்து கொண்டால் அதற்குரிய தண்டனை அதற்குரியது. இந்த ரெண்டு விஷயத்திலேயும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு குறிப்பை அல்லாமா அப்துல் ரஹ்மான் நாசிர் சஅதி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது நன்மையை பற்றி சொல்லும் போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கஸபத்னு சொல்கின்றான், ஆத்மா சம்பாதித்ததை. இதன் மூலமாக ஒரு ஆத்மா நன்மையை செய்து அதன் மூலமாக பலன் பெறுவது போல, அதற்குரிய நன்மைகள் கிடைப்பது போல, அதற்கான ஒரு சிறு முயற்சி எடுத்தாலும் கூட நன்மை கிடைக்கும்.
அன்றி ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைத்தாலும் கூட, மனதில் எண்ணம் கொண்டாலும் கூட அதற்கு உரிய நன்மை பதியப்படும் என்று இந்த கசபா என்ற வார்த்தையை வைத்து சொல்லுகின்றார்கள். இது நாங்கள் முன்னால் ஹதீஸில் பார்த்தோம். நாங்கள் அதாவது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே கூறுகின்றான், இதா ஹம்ம அப்தி பிஸய்யிஅத்தின் ஃபலா தக்துபூஹா. என்னுடைய அடியான் ஒரு தீமையை செய்ய நினைத்தால் எழுதாதீங்க, அவசரப்படாதீங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபலா தக்துபூஹா, அதை பதியக்கூடிய மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டால் எழுதாதீங்க. ஃபைன் அமிலஹா, அவன் மனதில் எண்ணம் கொண்ட தீய காரியத்தை செய்தால் ஃபக்துபூஹா ஸய்யிஅத்தன், ஒரே ஒரு தீமை மட்டும் பதியுங்க. சுப்ஹானல்லாஹ். சொல்லி போட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான் ஹதீஸுல் குத்ஸில, வைன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா, என்னுடைய அடியான் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைத்து அதை செய்யாவிட்டாலும் கூட அவனுக்கு நன்மை பதியுங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப இதிலிருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா, ஒரு தீமையை ஒரு மனிதன் செய்ய நினைத்தால் தீமை பதியப்படுவதில்லை, அதை செயலில் கொண்டு வந்தால் தான் பதியப்படும், அல்லது வாயால பேசினால்தான் அது தீமையாக பதியப்படும். ஆனால் ஒரு நன்மையை பொறுத்து வரல அப்படி அல்ல. ஒரு நன்மையை செய்ய நினைத்தான், ஏதோ ஒரு தடை காரணமாக செய்ய கிடைக்கல, அந்த எண்ணத்துக்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நன்மையை பதியும்படி சொல்கின்றான். சொல்லி போட்டு ஃபைன் அமிலஹா, அவன் நினைத்த நல்ல காரியத்தை செய்தால் ஃபக்துபூஹா அஷ்ரன், அவனுக்கு அதற்கு 10 நன்மைகள் பதியுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே கூறுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமே பதிவாயிருக்கின்றது. அப்படின்னா இங்க கசபா என்பதற்கும் இக்தசபா என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. கசபா என்றது நன்மைக்கு பயன்படுத்தப்படுது, இக்தசபா என்பது தீமைக்கு பயன்படுத்தப்படுது. அப்ப கசபா என்று சொல்லும் போது அல்லாஹு தஆலா ஒரு விசுவாசி, ஒரு அடியான் நன்மையை செய்ய நினைத்தாலும் நன்மை பதியப்படும், அதை செய்தால் 10 மடங்காக அதிகரிக்கப்படும். அப்ப எண்ணத்துக்கும் கூட கூலி கிடைக்கக்கூடியது நன்மைய விஷயத்தை நினைப்பது. மாறாக இக்தசப என்று சொல்லும் போது ஒரு தீமையை செய்ய நாடினால் அவன் அதை செய்யாவிட்டால் தீமை பதியப்பட மாட்டாது, அதை செயலில் கொண்டு வந்தால் மட்டும்தான் தீமை பதியப்படும் என்ற விளக்கத்தை அல்லாமா அப்துல் ரஹ்மான் நாசிர் சாதி அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக பிரபல்யமான ஒரு பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆഖித்னா இன் நஸீனா அவ் அக்தானா. இறைவா, எங்களுக்கு கட்டளைப்பட்ட ஒரு கட்டாயமான காரியத்தை நாங்கள் செய்ய தவறிவிட்டாலும் அல்லது மறந்து விட்டாலும் அல்லது எங்கள் மீது தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் செய்துவிட்டாலும், மறதியாக அல்லது தவறுதலாக செய்துவிட்டாலும் எங்களை இது குற்றம் பிடிக்காதே. ரப்பனா லா துஆഖித்னா இன் நஸீனா அவ் அக்தானா. சுப்ஹானல்லாஹ். மிக விசேஷமான ஒரு பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு மனிதன் நன்மையான காரியத்தை செய்ய நினைத்தாலும் பதியப்படுகிறது, அதற்கான கூலி வழங்கப்படுகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அதை நாங்கள் பிரார்த்தித்து பெற்றுக்கொள்கின்றோம். ரப்பனா லா துஆഖித்னா இன் நஸீனா அவ் அக்தானா. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும்போது ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. சுப்ஹானல்லாஹ். இறைவா, எங்களுக்கு முன் சென்ற சமூகத்தின் மீது நீ சுமத்திய பாரிய சுமைகளை எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே என்றும் இந்த பிரார்த்தனையில் நாங்கள் கேட்கின்றோம். பாருங்க, எங்களுக்கு முன் சென்ற சமூகத்தின் மீது சுமத்தப்பட்ட சுமைகளை பார்த்தோம்னு சொன்னா எங்களால் தாங்க முடியாது. உதாரணத்துக்கு சிலதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். உதாரணமாக, அன்றைய காலத்தில் இருந்த பனூ இஸ்ரவேல் காலத்தில் அவருடைய ஆடையில சலம், அதாவது சலம் கழிக்கப்பட்டு அசுத்தமாகினால் அதை வெட்டி வீச்சு தான் துப்புராக்கணும், கழுவி துப்புராக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ இவ்வளவு கஷ்டமான ஒரு சுமை. இன்றைக்கு நாங்கள் சலம் பட்டுச்சுன்னு சொன்னால்
மலசலம் படிச்சுன்னு சொன்னால் அந்த இடத்த நாங்கள் கழுவி போடுறோம். ஆடையை விட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்களோட காலத்தில் அப்படி இருந்தா இப்படியான கஷ்டமான சட்டத்தை அவங்களுக்கு வீச்சிருந்தான்னு சொன்னால் அந்த இடத்த வெட்டி வீசணும். வெட்டி வீசினா தான் துப்புரம். சுப்ஹானல்லாஹ் அல்-அஸீம். இது போல நிறைய. இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். எங்களை பொறுத்தவரையில் மாஷா அல்லாஹ் தண்ணீரை கொண்டு கழுவினால் சுத்தமாகிவிடும். இதே போல அன்றைக்கு அவர்களுக்கு தொழுகை கடமையாக இருந்துச்சு. எங்களுக்கு தொழுகை கடமையாக இருப்பது போல அவங்களுக்கும் தொழுகை கடமையாக இருந்துச்சு. அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய கடமைகளை பார்த்தோம்னா எங்களோட கடுமையான கடமைகள். அது மட்டும் அல்லாமல் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுதாக வேண்டும். அதற்கெல்லாம் காலை கழிப்பு எங்களை பொறுத்தவரையில் இப்போ சுபஹுன்னா பாங்க சொன்னத்திலிருந்து மாஷா அல்லாஹ் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் வரையும் தொழலாம். கிட்டத்தட்ட ஒரு மணித்தியால விடவெளிக்குது. அதே போல லோர் தொழுகை பார்த்தோம்னு சொன்னால் பாங்கு சொன்னத்திலிருந்து அசர் தொழுகை வரைக்கும் எங்களுக்கு தொழலாம். ஒரு தேவைக்கு ஒரு நேரத்தில் தவறி போச்சுன்னு சொன்னால் ஒரு ஷோலி காரணமாக அல்லது ஏதோ ஒரு தடை காரணமாக குறிப்பிட்ட நேரத்தில் தொலை கிடைக்கணுச்சுன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு தொழுது கொள்ளையிலும். ஆனால் அவங்களோட காலத்தில் அப்படி அல்ல. தொழுகைக்குரிய நேரம் குறிப்பிட்ட 12 மணி 12 மணி தான். அந்த 12 மணிக்கே தொழுதாகணும். யா சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு கஷ்டமான சுமைன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த டைமில் தொழில் அடிச்சுன்னா தொழுகை இல்லை. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. ஜமாத் நடக்கு, நாங்கள் வாரம் வீட்டிலேருந்து ஜமாத்தா ஒரு பேத்துரு எங்களுக்கு தொழிலாம் 10 தொழுகை பிரச்சனை இல்லை, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் ஜமாத்தை நாடி வந்தோம்னு சொன்னால் அந்த ஜமாத்து தவறினாலும் கூட அந்த நன்மைகளை கிடைக்கும். ஆனால் அவர்களுக்கு அப்படி அல்ல. 12 மணி 12 மணி தான், 4 மணி 4 மணி தான். அந்த டைமுக்கு தான் தொழ வேணும். அந்த டைம் தவறினால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்படியான ஒரு கஷ்டமான சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இதே போல பார்க்கிறோம் நாங்க சனிக்கிழமை வேலை செய்வது அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு. எங்களுக்கு அப்படி இல்லை, ஹராமாக்கப்படலை. எங்களுக்கு ஜும்மாவுடைய நேரத்தில் மட்டும்தான் ஹராமாக்கப்பட்டீங்க. வைதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை. வெள்ளிக்கிழமை தினத்தில் உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால், அதான் சொல்லப்பட்டால் எல்லாம் விட்டுருங்க, தோழிகளை விட்டுருங்க, விட்டு போட்டு பள்ளிக்கு வாங்க, விரைந்து வாருங்கள் பள்ளிக்கு என்று சொல்லப்பட்டீங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் வியாபாரம் செய்வது அல்லது தொழில் செய்வது ஆரம்பமாக்கப்பட்டீங்க. ஆனால் அவர்களுக்கு அப்படி அல்ல. முழு சனிக்கிழமையும் எந்த தொழிலும் செய்ய முடியாது. மீன் பிடிக்க போக முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, வாங்க முடியாது, விற்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இப்படி அவர்களுக்கு அந்த சனிக்கிழமை முழுவதும் ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சனிக்கிழமை ஹராமாக்கப்பட்டிருந்ததுனால தான் பனு இஸ்ரவேலர்கள் அதற்கு தந்திரம் பண்ணிருந்ததுனால அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் போது குர்ஆன் சொல்லுது. அப்படின்னு சொன்னா சனிக்கிழமையத்தில் மீன் பிடிப்பது அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு. யௌமு சப்தில் மீன் பிடிப்பது ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க பார்த்தா சனிக்கிழமை தானே ஹராம். அதுக்கு முந்தின தினம் வெள்ளிக்கிழமை பின்னேரம் கடலோரத்துக்கு போய்த்து குழிகளை தோண்டி மீன் வந்து குழிகளை விழக்கூடிய மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டாங்க. தந்திரம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்தா சுப்ஹானல்லாஹ் அவங்களோட சோதனை, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சோதனை சனிக்கிழமை தான் மீன்கள் அதிகமாக வரக்கூடிய நாளாக இருந்துச்சு. அப்போ இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. அப்போ சட்டம் கடுமையாக சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது. அப்போ அதிகமாக மீன் வரக்கூடிய அந்த நாளில் மீன் பிடிப்பது ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு அவங்களுக்கு. எனவே தந்திரம் பண்ணி மீன் பிடிச்சதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை குரங்குகளாக மாற்றினார் என்பதை அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்போ இவ்வளவு கடுமையான கஷ்டம் சட்டம் பாருங்க. இப்படியான சட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இதே போல யுத்த முறையில் கைப்பற்றப்பட்ட கனாயிம் பொருட்கள், கனாயிமிச்சனா யுத்த களம், யுத்தம் முடிஞ்ச பிறகு யுத்த காலத்தில் தோல்வி அடைந்தவர்கள் விட்டுட்டு போன பொருள்கள்லாம் ஒன்று சேர்க்கப்படும். இப்போ நபிகுமார்களை பொறுத்தவரை அவங்க வெற்றி காண்பாங்க, அவருடைய விரோதிகள் தோல்வி கண்டே விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போறதுக்கு பிறகு எல்லா கனிமத்து பொருட்களும் ஒரு இடத்துல சேர்க்கப்படும். அதுல ஒரு அணுப்பிரமாணம் கூட குறைவில்லாமல் எல்லாமே ஒன்று சேர்க்கப்பட்டால் வானத்தில் இருந்து ஒரு நெருப்பு இறங்கும், அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிவிடும். யுத்தம் செய்தவர்களுக்கு எதுவுமே அதில் ஹலால் இல்லை. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஒரு நாள் ஒரு நபி யுத்தம் முடிஞ்ச பிறகு கரீமத்து போல ஒன்று சேர்த்து போட்டு வானத்திலிருந்து நெருப்பு இறங்குன்னு பார்த்து கொண்டிருக்கார். வரல. பார்க்கிறார் வரல. அப்போ அவருக்கு விளங்கிட்டு இந்த கனிமத்து பொருளை ஏதோ களவு போய்கின்ற போட்டு அதுக்கு சொல்ல உலூன்னு சொல்லி போட்டு அரபியில் கனிமத்து பொருள் இந்த களவெடுத்தாக்கு உலூன்னு சொல்றது. அப்ப இவருக்கு தெரியும் நிச்சயமா ஏதோ ஒரு களவு நடந்திருக்கீங்க போட்டு. அப்ப யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு கபீலாக்களுடைய தலைவரையும் கூப்பிட்டார். அந்த நபி கூப்பிட்டு சொல்றாரு இருந்து கையில பய செய்யுங்க. எல்லாரும் கையில பை செஞ்சுட்டு போனதுல ஒரு குடும்பத்து தலைவருடைய கை ஒட்டி கொண்டுச்சு, நபியுடைய கையில் ஒட்டி கொண்டுச்சு. அப்ப எல்லாரும் ஃபீக்கும் கொலூல், இந்த களவு நடந்துக்கிற கொழுக்கள் தான் கூட்டுட்டா கூட எல்லாரையும் என்று அவருடைய கபீலாவை அப்படியே குடும்பத்தை அப்படியே கூட்டிட்டு வந்து ஒவ்வொருத்தரா பைய செய்ய வச்சான். செஞ்ச நேரத்தில் ஒரு மனிதனுடைய கை அந்த நபியுடைய கையோடு ஒட்டி கொண்டது. அப்ப அவர் தான் களவு செஞ்சாரு, கண்டுபிடிக்கப்பட்டு. இப்போ இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லை, எவ்வளோ இலவாக்கப்பட்டு சுப்ஹானல்லாஹ். அப்போ அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் கொண்டு வந்தது யா சுப்ஹானல்லாஹ் ஒரு மாட்டு தலையளவு தங்க கட்டி. சுப்ஹானல்லாஹ் இல்லாது எத்தனை கிலோ இருக்கும்? ஒரு மாட்டு தலையளவுக்கு சுப்ஹானல்லாஹ் தங்க கட்டி களவெடுத்திருக்கார். அப்ப எவ்வளவு கனிமத்து பொருள் சேர்க்கப்பட்டிருக்கும். அப்ப அதை கொண்டு வந்து போட்டதுக்கு பிறகு அந்த நெருப்பு இறங்கிச்சு, எரிச்சு சாம்பலாக்கியது. இது சஹீஹான ஹதீஸ்ல பதிவா இருக்கு. அப்ப இப்படியான கடுமையான சட்டங்கள்லாம் அன்றைய காலத்தில் இருந்து இதுகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இலகுவாக்கி இருக்கிறான். அதுதான் வலா துஹம்மில் அலைனா வலா துஹம்மில் அலைனா மாலா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரான் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. எங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நீ சுமத்திய பாரமான சுமைகளை, பாரமான கஷ்டமான சட்டங்களை எங்கள் மீது நீ சுமத்தாதே என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றோம். ஹதீஸ்ல வருது, இந்த பிரார்த்தனை ஒவ்வொன்றையும் சஹாபாக்கள் கேட்கும்போது நாம் அல்லாஹ் பதிலளிக்கிறான், நான் ஏற்றுக்கொண்டேன், நாம் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிக்கின்றான். அப்ப இப்படி சுப்ஹானல்லாஹ், அப்ப அன்றைக்கு இருந்த சட்டங்கள் எல்லாம் இலவாக்கப்பட்டிருக்கிறி எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணை காட்டி இருக்கிறான். அன்றைக்கு சமுதாயத்தில் ஒருத்தர் குற்றம் செஞ்சா, ஒரு தவற பாவத்தை செஞ்சா அவருக்கு தண்டனை என்ன தெரியுமா? அந்த பாவமும் அதற்குரிய பரிகாரமும் எழுதப்பட்டு அவர் வீட்டில் ஒட்டப்பட்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ் இல்லாது எப்படி ஒரு பாவம் செஞ்சா அந்த பாவம் செய்த பாவமும் அதற்குரிய பரிகாரமும் எழுதப்பட்டு அவர் வீட்டில் ஒட்டப்படும், தொங்க போடப்படும். சுப்ஹானல்லாஹ் இல்லாது. அப்ப இந்த மாதிரியான கடுமையான சட்டங்களை எல்லாம் அன்றைய காலத்தில் சமூகத்தினருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அவைகளை இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினருக்கு அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி இருக்கிறான். இந்த பிரார்த்தனையின் போதும் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்கின்றான். ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. எங்களுடைய இறைவனே, முன் சென்ற சமுதாயத்தின் மீது சுமத்தியது போன்ற பாரமான கஷ்டமான சுமைகளை எங்கள் மீது சுமத்தாதே என்று பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், நாம் நான் ஏற்றுக்கொண்டேன். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா. இறைவா, எங்களால் சுமக்க முடியாத கஷ்டமான பாரங்களை எங்கள் மீது சுமத்தாதே. முன் சென்ற சமூகத்தின் மீது சுமத்தப்பட்ட பாரமான கஷ்டமான சுமைகளை சுமத்தாதே. இதுல எங்களால் சுமக்க முடியாத கஷ்டமான சட்டங்களை அல்லது கடமைகளை எங்கள் மீது சுமத்தாதே. அதில் ஒன்று நாங்கள் பார்க்குறோம். தொழுகையை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் 50 வக்து தொழுகை கடமையாக்குறான். இந்த 50 வக்து தொழுகையும் கடமையாக்கப்பட்டிருந்தா நாங்கள் சமைச்சிக்க மாட்டோம், எங்களால் முடியாது. அது பாரம், சுமை, எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய சமூகத்தினர் உங்களுடைய சமூகத்தை விட பலசாலிகள். அவர்களை நான் பரிசோதித்து பார்த்தேன், அவர்களால் இதைவிட இலகுவான சட்டங்களை கூட, இலகுவான கடமைகளை கூட அவர்களால் சுமக்க முடியல. எனவே உங்களுடைய உம்மத்தினர் பலகீனமானவர்கள்
அவர்களால் இந்த கடமையை சுமக்க முடியாது, அல்லாஹ்விடத்திலே திரும்பி சென்று அதை திருப்பி குறைத்து கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அனுப்பிக்கிறாங்க. அப்போ ஏற்றுக்கொரு மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு வராங்க, போகிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு போகிறாங்க. கடைசியாக 50 வக்து தொழுகை 5 வக்தாக மாற்றப்பட்டது. 50 வக்து தொழுகை 5 வக்தாக மாற்றப்பட்டது. அன்றைக்கு ஒருவர் ஒரு கொலை செய்து விட்டால் கருத்தை விட்டுற தவிர வேறு தண்டனை கிடையாது. பழிக்கு பழி வாங்குறது தவிர வேறு தண்டனை கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒருவர் கொலை செஞ்சு விட்டால் அந்த கொலை செய்யப்பட்டவருடைய உறுத்தாளிகள், ஆண் வாரிசுகள், அவர்களுக்கு உரிமை இருக்குது மன்னிக்கிறதுக்கு, அல்லது நஷ்டேட் எடுத்து போட்டு மன்னிக்கிறதுக்கு, அல்லது பழிக்கு பழி வாங்குறது. இப்போ இந்த இலகுவான சட்டம் அன்றைக்கு இருக்குல்ல, ஒரே ஒரு சட்டம் மட்டும்தான், கொண்டா கொலைக்கு கொலை. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அல்லாஹ் இருப்பினால அந்த கொலை செய்யப்பட்டவருடைய உறவினர்களுடைய ஆண் வாரிசுகள், பெண்களுக்கு அது சம்பந்தம் இல்லை, ஆண் வாரிசுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, அவரை நாங்கள் மன்னிச்சிருவோம், ஏற்றுக்கொள்ளப்படும், அவரை மன்னிச்சிருவோம், ஏற்றுக்கொள்ளப்படும், பிரச்சனை கிடையாது. இல்லை எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, நாங்கள் எங்கட கொலையாளிக்கு நாங்கள் நஷ்டம் எடுத்து போட்டு அவரை மன்னிச்சிருவோம், ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை ரெண்டும் சரி வராது, பழிக்கு பழி வாங்கதான் வேண்டும் என்று முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் பழிக்கு பழி செய்யப்படும். அப்போ இந்த அளவு இஸ்லாத்தில் எங்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இலகுபடுத்தியிருக்கிறான். அதனால் இங்கே பார்க்குறோம், ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபிலினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி. இறைவா, எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சுமைகளை எங்கள் மீது நீ சுமத்தாதே என்று இந்த பிரார்த்தனையில் வருது. வாஃபு அன்னா, சுப்ஹானல்லாஹ், எங்களை விட்டும் எங்களுடைய பாவங்களை அழித்து விடு. சுப்ஹானல்லாஹ். அஃபு என்பதற்கும் ஒஃப்ரான் என்பதற்கும் மேலே வித்தியாசம் இருக்குது. அஃபல்லாஹு அன்ஹுன்னு சொன்னா அடையாளம் இல்லாமல் அழிச்சு போடுறது சொல்லு. ஒரு பாவம் செய்த மனிதன் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா என்று சொன்னால், இந்த அஃபு என்பது அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறோம், பாவத்தை அப்படி அழிச்சு போடுறது, அதுக்கப்புறம் அடையாளமே இருக்காது. ஆனால் கஃபரன்னு சொன்னால், கஃபர தம்பஹுன்னு சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய பாவத்தை மன்னிச்சான்னு சொன்னால் அதுக்கு அடையாளம் இருக்கும், அசர் இருக்கும். இந்த ரெண்டுக்கு போல வித்தியாசம். ஆனால் ரெண்டையும் கேட்கிறோம் நாங்கள் இங்கே, வஃபு அன்னா பஃபிர் லனா வர்ஹம்னா, எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக, அந்த மௌலானா, நீ எங்களின் பாதுகாவலன், ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், நிராகரிக்கக்கூடிய காபிர்களின் மீது, கூட்டத்தின் மீது எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக என்று அந்த பிரார்த்தனை அமைகின்றது. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக பாடமாக்கி கேட்க வேண்டிய ஒரு துவா, ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ் வஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்று அந்த பிரார்த்தனை குர்ஆனிலே பதிவாக இருக்கின்றது. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம். அதனால ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக இந்த துஆவை பாடமாக்கி இரவையில், காலையில், மாலையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதி வருவதே மிகவும் சிறந்தது. இந்த வசனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சில படிப்பினைகளை பார்த்தோம்னு சொன்னால், இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய அருள் ஏனைய உம்மத்தினர் மீது இல்லாத ஒரு நெகிழ்வுத்தன்மை, ஏற்கனவே இருந்த சமுதாயத்தின் மீது இருந்த கஷ்டங்கள், சுமைகள், இவைகளெல்லாம் இலகுவாக்கப்பட்டிருக்குது. சுப்ஹானல்லாஹி அலீம். இதனால் நாங்கள் பார்க்குறோம், புகாரில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இன்ன ஹாதா தீன யுஸ்ருன், இன்ன ஹாதா தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் வந்து, அதாவது இறுதி சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் வந்து இலகுவானது. அப்படி அர்த்தம் என்ன? இதுக்கு முன்னிருந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த மார்க்கம் எல்லாம் கடினமானது, கஷ்டமானது, சுமக்க முடியாதது. சுப்ஹானல்லாஹில் அஸீம்.
என்றாலும் வலைஷாத்த தீன அஹதுன் இல்லா கலபோ, யாராவது இதை கடுமையாக்கி கொண்டால் அவனை அது தோற்கடித்து விடும். அதனால இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரே மேலே போகவும் கூடாது, ஒரே கீழே போகவும் கூடாது, நடுநிலை இருக்கணும். சரியா? ஒரே மேலே போறது ஆக கடுமையாக்கி கொள்றது, இஸ்லாத்தை கடுமையாக்கி கொள்றது, அதுவும் பொருத்தம் இல்லை. அதே மாதிரி இஸ்லாத்தை விட்டு போட்டு கீழே போயிடுறது, அதுவும் பொருத்தம் இல்லை. நடுநிலை, ஹைருல் உமூரி அவ்ஸத்துஹா, நடுநிலை தான் மிகவும் விரும்பத்தக்கது. இந்த அடிப்படையில் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த படிப்பினை எங்களுக்கு இந்த வசனத்திலே தருகின்றான். சொல்லிப்போட அல்லாஹ் ரசூல் சொல்லலாம் ஃபஸத்திது அப்படின்னா, உங்களால் முடிந்த அளவு நேர்மையின் பால், நீதியின் பால், சரியானதின் பால் நீங்கள் வந்து விடுங்க. நீங்கள் முழுமையாக அடையாவிட்டாலும் கூட உங்களால் முடிந்த மட்டும் நீங்கள் இதன் பால் வந்து விடுங்கள். வகாரிபு, அந்த மார்க்கத்துக்கு மிகவும் நெருக்கமாக வாங்க. ஒரேடியா தங்களுக்கு கஷ்டப்படுத்தி கொண்டு நீங்கள் அழிந்து விட வேண்டாம் என்ற தோரணையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த நாங்கள் பார்க்கிறோம் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா என்ற அந்த வசனம். உலமாக்கள் இந்த வசனத்திலிருந்து ஒரு காய்தா, பிரபல்யமான ஒரு காய்தா, இந்த ஒரு சட்ட அடிப்படை என்னது, லா வாஜிப மஅல் அஜ்ஸ் வலா முஹர்ரம மஅத் தரூரா. சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள் இந்த வசனத்திலிருந்து கண்டுபிடிச்ச ஒரு அடிப்படை சட்டம் என்னது, இயலாமைக்கு முன்னால வாஜிப் இல்லை, அதே மாதிரி நிர்பந்தத்தின் போது ஹராம் இல்லை என்ற காய்தா. அப்படின்னு அர்த்தம் என்ன, ஒருவருக்கு நின்று தள்ள முடியாது. இப்ப நின்றுதான் தொழும் அடம்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நின்று தொழுவது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம், தொழுகையில ஒரு அம்சம், மிக முக்கியமான அம்சம். அதாவது ஆற்றல் உள்ளவர், நிற்பதற்கு ஆற்றல் உள்ளவர் நின்று தொழுவது கட்டாயம். ஆற்றல் உள்ளவருக்கு அந்த தொழுகை நிறைவேறாது. ஒரு ருக்குனை, தொழுகையுடைய ருக்குனை விட்டவராக கணிக்கப்படுவார். இப்போ ஒருவருக்கு நின்று தொழ முடியல, நோய் காரணமாகவோ அல்லது ஒரு பாதிப்பு காரணமாகவோ அல்லது ஒரு விபத்தின் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாகவோ நின்று தொழ முடியல. இப்ப அந்த நின்று தொழுகிற வாஜிப் இல்லை, இப்ப அவர் உட்கார்ந்து தொழலாம் என்ற சட்டம் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா என்ற வார்த்தையிலிருந்து உலமாக்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதே போல வலா முஹர்ரம மஅத் தரூரா, நிர்பந்தம். ஒருவருக்கு முன்னால சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை, பசி அவருடைய உயிரை வாங்க பார்க்குது, ஹராமாக்கப்பட்ட ஒரு பொருள் இருக்குது, பன்றி இறைச்சியா இருக்கலாம் அல்லது மதுபானமாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருக்கலாம். இப்ப அவர் உயிரை விடுவதை விட ஹராமாக்கப்பட்டதை சாப்பிடலாம். அப்ப நிர்பந்தத்தின் போது என்ன இல்லை, ஹராம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்படின்னு அர்த்தம் என்ன, ஒரு ஆத்மாவினால் சுமக்க முடியாத சுமையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு சுமத்துவதில்லை என்ற இந்த வார்த்தையிலிருந்து இந்த காய்தாவை உலமாக்கள் நீங்கள் இஸ்திபாத் பண்ணியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நின்று தொழ முடியாதவர் உட்கார்ந்து தொழலாம், உட்கார்ந்தும் தொழ முடியாதவர் சாய்ந்து கொண்டும் தொழலாம். எந்த காரணம் கொண்டும் தொழுகையை விட முடியாது. சாய்ந்து கொண்டும் தர முடியாதவர் படுத்து கொண்டாவது தொழுதனாக வேண்டும். டைமம் ஒதுச்சிய முடியல, தண்ணி பாய்க்க முடியல, பெண்டேஜ் உடம்பெல்லாம் அல்லது காயம், தண்ணி பாய்க்க முடியாது. இப்ப என்ன செய்யறது, உதவி செய்யறதுக்கு தண்ணி கட்டாயம், வாஜிப். ஆனால் முடியாதவரிடத்துக்கு இந்த இடத்துல அந்த வாஜிப் நீங்குது. இப்ப அவர் என்ன செய்யறது, மண்ணை தொட்டு தேமை செஞ்சு போட்டு தொழ வேண்டியதான். இப்படி நிறைய சட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நோன்பை பொறுத்தவரையில் நோன்பு பிடிப்பதற்கு ஆற்றல் வேணும்.
உடல் ஆரோக்கியம் வேண்டாம், அதாவது நோன்பு பிடிக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் கட்டாயம் இருக்கணும். இப்போ சில அதாவது சீனி வியாதிக்காராக்களுக்கு தொடர்ந்து 13-14 மணித்தியாலம் பசியில் இருக்க முடியாது, நடுக்கம் போட்டுருமா அவங்களுக்கு. இப்போ அப்படியானவர்களுக்கு நோன்பு பிடிப்பது இந்த இடத்துல சலுகையாக கொடுக்கப்படுது, நோன்பு பிடிக்க தேவையில்லை. இந்த நோய் தொடர்ந்து அவர்களுக்கு இருக்கும் சொன்னால் அவர்கள் ஒரு நோன்புக்கு பாகரமாக ஒருவருக்கு உணவளித்தால் போதுமானது, நோன்பு பிடிக்க தேவையில்லை. ஆனால் குணமாகக்கூடிய நோயாக இருக்கு, நோய் கஷ்டமானதாக இருக்குது, நோன்பு பிடிக்க முடியாத அளவுக்கு கஷ்டமான ஒரு நோயாளி என்றாலும் சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கும் சொன்னால் சுகம் கிடைத்த பிறகு அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும். எப்படி பெண்கள் மாதவிடாய் அல்லது நிபாசுடைய காலத்தில் நோன்பு விடுவது ஹராமோ, அப்போ அந்த நோன்பை அவர்கள் தூய்மையான பிறகு கதா செய்வது அவர்களுக்கு வாஜிபு. அதே போல நோய் குணமாகும் என்று நம்பக்கூடிய நோயாளிகள் நோய் குணமான பிறகு அவர்கள் நோன்பை பிடிக்க வேண்டும். இது குர்ஆனில் சராஹத்தாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றார். அப்ப இப்படி இந்த வசனத்திலிருந்து லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா என்ற வார்த்தையிலிருந்து இப்படியான ஒரு சட்டத்தை உலமாக்கள் இங்கே இஸ்திம்பாத் பண்ணியிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அடுத்த மூன்றாவது இந்த வசனத்தில் கிடைக்கக்கூடிய மூன்றாவது பிரயோசனம் என்ன சொன்னால், உள்ளத்தில் உதிக்கக்கூடிய எண்ணங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இல்லை. ஹதீஸ் நஃப்ஸ் லா யுஆஹது பிஹில் அப்த், தீமை செய்ய நினைக்கிறான் ஆனால் செய்யல, தண்டிக்கப்பட மாட்டான். அதை நாங்கள் ஏற்க ஹதீஸில் பார்த்தோம். நாங்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலம் வந்த ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி மா ஹத்தத் பிஹி நஃப்ஸுஹா அன்ஃபுஸுஹா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனது உம்மத்தினரின் உள்ளத்தில் உதித்தவைகளை செயல்படுத்தாத வரையில மன்னிக்கிறான். மாலம் தத்தக்கல்லாம் வலம் தஅமல், ஒரு மனுஷனுக்கு ஏசுறதுக்கு நினைக்கிறான், ஏசுறது இஸ்லாத்தில் ஹராம். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன், ஒரு முஸ்லிமை ஏசுவது இஸ்லாத்தில் ஹராம், அது பாவமான செயல். ஆனால் நினைக்கிறான், எனக்கு மேல ஏசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான், ஆனால் செய்யலை, வாயால பேசல், மன்னிக்கப்படுது. எப்ப வாயால பேசுறானோ, தான் நினைத்ததை ஏச வேண்டும் நினைத்ததை வாயால எப்ப வெளிப்படுத்துறானோ அப்ப தீமை பதியப்படும். இதே போல ஒரு பாவமான காரியத்தை செய்ய நினைக்கிறான், செய்யாம விட்டுட்டால் மன்னிக்கப்படுது, விட்டதுக்கா நன்மை பதியப்படுது. ஆனால் செய்தால் அதற்கு ஒரே ஒரு தீமை பதியப்படும் என்பதை ஹதீஸில் பார்க்கிறோம். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். மனதில் ஒவ்வொரு மனிதர் உள்ளத்திலும் எண்ணங்கள் எழலாம், அது நல்லதாகவும் இருக்கும், சில தீயதாக இருக்கும். அது எண்ணத்தோடு முடிஞ்சால் விசாரணை கிடையாது, எண்ணத்தோடு முடிஞ்சால் விசாரணை கிடையாது. எண்ணத்தை தாண்டி வாயால வெளிப்பட்டுச்சா அல்ல செயலில் வெளிப்பட்டுச்சா அதற்குரிய நன்மையாக இருந்தால் நன்மையை, தீமையாக இருந்தால் தீமையை அடைந்தே ஆக வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிக்காட்டிக் கொண்டு போய் பார்க்க முடிகின்றது. அதே நேரத்தில் நான்காவதாக இந்த வசனத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரயோசனம் என்ன சொன்னால், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறது. அல் ஆஃப் அல் மக்ஃபிரா வர் ரஹ்மா, பாவங்களை விட முழுமையாக அழிச்சு படைச்சலை கேட்கிறது, பாவங்களை மன்னிக்கும்படி கேட்கிறது, அல்லாஹ்வுடைய அருளை கேட்கிறது. என்ற இதில் தான் எங்களுடைய நன்மை வாழ்க்கை தங்கி இருக்குது. அதை கேட்டால் தான் நாங்கள் இந்த உலகத்திலும் மறை உலகத்திலும் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற முடியும். வெறுமனே அமல் செய்தால் மட்டும் போதாது, எங்களோட வாய் அசைய வேண்டும். அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். காலை மாலை இப்படியான வார்த்தைகளை வாயிலிருந்து வெளிப்படுத்தணும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை வேண்டணும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று கேட்க வேண்டும். தனக்கு, தனது பிள்ளைகளுக்கு, தனது குடும்பத்தினருக்கு, தனது பெற்றோர்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என்னுடைய பெற்றோர்கள் எப்படி நான் சிறு வயதில் இருக்கும்போது என்னை பராமரித்து வந்தார்களோ, அன்பு காட்டினார்களோ, அதே போல இப்போ வயதான காலத்து அவங்களுக்கு அன்பு காட்டு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கணும். பிரார்த்தனை மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம், செலவில்லாத ஆயுதம்.
ஒரு செலவழிக்க தேவையில்லை. காசு பணம் செலவழிக்காம கிடைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் துஆ. துஆ கேட்காதவன் பகிலன். சுப்ஹானல்லாஹ். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை நீங்கள் அழைத்து பிரார்த்தியுங்கள், உங்களுடைய துஆக்களுக்கு நான் பதிலளிப்பேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். இந்த பிரார்த்தனை என்ற வணக்கத்தில் இந்த இவர்கள் பெருமை அடிக்கின்றார்களோ, அல்லாஹு அக்பர். அப்ப துஆ கேட்காம இருப்பது பெருமை. நஊது பில்லாஹ். எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி எண்ணம். ஆனால் நாங்கள் அல்லாஹ்விடத்து தேவையுள்ளவர்கள், அவன் மாத்திரம் தான் தேவையில்லாதவன். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்விடத்திலே மாவண்டம் கேட்க வேண்டும், எங்களுக்கு தேவையானதை கேட்க வேண்டும், அவரிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். அப்படி பிரார்த்தனை செய்யாமல் இருப்பது பெருமைக்கு அடையாளம். அதான் சொன்னான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். கேவலப்பட்டவர்களாக இழிவுபட்டவர்களாக நரகிலே நுழைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால பிரார்த்தனை எங்களுடைய உள்ளத்தோடு பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு வணக்கம். இதனால ஹதீஸ்ல பார்க்கிறோம், அத்துஆ ஹுவல் இபாதா, அத்துஆ ஹுவல் இபாதா, வணக்கம் என்பது அதுதான் பிரார்த்தனை. எந்த வணக்கத்தை எடுத்து பாருங்க, தொழில் எடுத்து பாருங்க, அங்கேயும் பிரார்த்தனை தான். நோன்பு எடுத்து பாருங்க, அங்கேயும் பிரார்த்தனை தான். சுப்ஹானல்லாஹ். ஹஜ் எடுத்து பாருங்க, அங்கேயும் பிரார்த்தனை தான். ஜகாத் எடுத்து பாருங்க, அங்கேயும் பிரார்த்தனை தான். சுப்ஹானல்லாஹில் அஸீம். எனவே பிரார்த்தனை என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில பிரிக்க முடியாத, அதிலிருந்து தவிர்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு கடமை. இதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், இங்க இந்த இடத்துல துஆ கேட்பது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. அடுத்து ஐந்தாவதாக இந்த வசனத்தில் கிடைக்கக்கூடிய படிப்பினை, துஆ கபூலாவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணி இல்ஹா. அல்லாஹ்வுடைய கெஞ்சி கேட்கிறது, இறைஞ்சிருது அல்லாஹ்ட்ட. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார் சொல்லி போட்டு விட்டுறாம தொடர்ந்து அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார், ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார், ரப்பனா குஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்று தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்பது துஆ கபூலாவதற்கான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ஏண்டா ரப்பனான்னு சொல்லும் போது எங்களை உள்ளத்தில் வரணும், எங்களை படைத்தவன் அவன்தான், எங்களை பராமரிப்பவன் அவன்தான், எங்களை பாதுகாப்பவன் அவன்தான், எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவன் அவன்தான். அவனுக்குத்தான் சகல விதமான ஆற்றலும் சக்தியும் இருக்குது. அவன் தேவையற்றவன், நாங்கள் தேவையுள்ளவர்கள். எனவே ரப்பனா என்று கையேந்தும் போது இந்த ஆழமான கருத்துக்கள் உள்ளத்தில் வரணும். சரியா? அப்ப அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும் போது, நாங்கள் இல்ஹா பண்ணும் போது, அதாவது கெஞ்சி கேட்கும் போது நிச்சயம் அல்லாஹ் தஆலா கபூலாக்குவான். இதை இந்த வசனத்திலிருந்து ஒரு படிப்பினை பெறுறோம். பாங்க, 4 விடுத்தம் தொடர்ந்து ரப்பனா ரப்பனான்னு வந்திருக்குது. ஒரு முறை அல்லாஹ் சொல்றான், குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர், எங்களுடைய இறைவனே உன்னிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய இறைவனே, எங்களை நீ மன்னிப்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். குஃப்ரானக, உன்னுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கின்றோம். வ இலைக்கல் மஸீர், நாங்கள் உன்னிடமே மீளக்கூடியவர்கள். அவங்க ரப்பனா வந்துட்டு ஒரு முறை. அதே வசனத்தில் அடுத்த வசனம் பார்க்கிறோம், ரப்பனா லா துஆகிதுனா. சுப்ஹானல்லாஹ். ரப்பனா லா துஆகிதுனா, அங்கேயும் ரப்ப தான் கேட்கிறோம். அப்ப ரப்பன்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ருபூபியத், அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை ஞாபகப்படுத்துறோம். சுப்ஹானல்லாஹ். தௌஹீத் 3 வகைப்படும். தௌஹீதுர் ருபூபிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் அஸ்மா வஸ் சிஃபாத். அப்படின்றால் ருபூபிய்யா என்பது படைப்பவன், பரிபாலிப்பவன், தேவைகள் நிறைவேற்றுபவன். அவன் படைத்த படைப்பினங்கள் அனைத்துக்கும் அத்தனை தேவைகளையும் கொடுக்க ஆற்றல் பெற்றவன் என்ற ருபூபியத், அல்லாஹ்வுடைய ருபூபியத்
உன்னை தவிர வேறு யாருக்கும் இல்லை. தௌஹீதுல் உலூஹிய்யா, உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. படைப்பதற்கு ஆற்றல் பெற்றவன், பராமரிப்பதற்கு ஆற்றல் பெற்றவன், தேவைகளை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெற்றவன், உன்னை தவிர வணங்குவதற்கு யாரும் இல்லை. தௌஹீதுல் உலூஹிய்யா, உன்னை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். உன்னை அன்றி வேறு யாரிடமும் வேறு யாரையும் வணங்கவும் மாட்டேன், உன்னை தவிர வேறு யாரிடமும் உதவியும் கேட்க மாட்டேன். அப்ப தௌஹீதுல் உலூஹிய்யா. அடுத்ததாக தௌஹீதுல் அஸ்மா வ சிபாத், அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள், அழகிய சிபாத்துகள், பண்புகள் இருக்கின்றன. அவைகள் அவனுக்கே சொந்தமானவை, வேறு யாருக்கும் சொந்தமில்லை என்று இந்த 3 வகையான தௌஹீதுகளையும் எவர்கள் உலகிலே தஹ்கீக் பண்ணுகின்றார்களோ, உறுதிப்படுத்துகின்றார்களோ, அவர்களுக்கு தான் சுவர்க்கம். இதில் ஏதாவது ஒன்றில் விட்டுட்ட முடிச்சோன்னா சுவர்க்கம் தவறி போய்விடும். நான் கெஞ்சிரோம். சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்போ ரெண்டாவது பார்க்கணும், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா. மூன்றாவது பக்கம் ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. நாலாவது பார்க்கிறோம், ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி. இப்படி ரப்பனா ரப்பனான்னு சொல்லி போட்டு 4 விடுத்தம். இந்த வசனத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கிறோம். ரப்பை ஞாபகப்படுத்துகிறோம், எங்களை படைத்த ரப்பை ஞாபகப்படுத்துகிறோம். அப்போ அந்த ரப்பை எங்களுக்கு துவாவை கபூல் செய்வதற்கு இது ஒரு காரணமாக அமைகின்றது என்பது இந்த வசனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அடுத்த படிப்பினாக இருக்கின்றது. வாப்பு அண்ணா வஃபிர்லனா வர்ஹம்னா அன்த மௌலானா வன்சுர்னா அல் கௌமில் காஃபிரீன். இந்த துவாக்கள் நிச்சயமாக ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கப்பட வேண்டிய ஒரு துவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த துவாக்களை திரும்ப முறை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக எங்களை தொட்டும் அந்த துவாக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்க வேண்டும், எங்களுக்கு அவருடைய பலனை தர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். நஸ்அலுல்லாஹ தஆலா பிஅஸ்மாஇல் ஹுஸ்னா وصفاته العلى وبما من به علينا من التزام دينه أن يحقق لنا ذلك وأن ينجز لنا ما وعدنا لسان نبيه محمد صلى الله عليه وسلم وأن يصلح أحوال المسلمين اللهم آمين. இதோடு சூரத்துல் பக்ராவுடைய விளக்கம் முடிவடைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சூரத்து ஆல இம்ரானுடைய விளக்கம் அடுத்த பாடத்தில் ஆரம்பிக்கப்படும். அதுக்கு முன்னால் நேரம் இருக்கா? எவ்வளோ நேரம் இருக்கு காமிச்சிடுறது? சில விஷயங்களை ஞாபகம் போட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கலைவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். الله لا إله إلا هو الحي القيوم نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل من قبل هدى للناس وأنزل الفرقان إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد والله عزيز ذو انتقام. சூரத்து ஆல இம்ரான் குர்ஆனில் 3வது அத்தியாயம். அதில் 200 வசனங்கள் இருக்கின்றன. சூரத்துல் பக்ராவில் 286 வசனங்கள், சூரத்து ஆல இம்ரானில் 200 வசனங்கள். இந்த சூறாவை பொறுத்தவரையில் மதீனாவில், அதாவது மதனியான்னு சொல்லப்படும், மதீனாவில் இறக்கப்பட்டது. ஏற்கனவே இதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுகிறது. அதாவது மக்கியா என்றா என்ன, மதனியா என்றா இல்லைன்னு சொல்லி விளக்கம் சொல்லப்பட்டுகிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாவாவுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் 13 வருடங்கள் மதீனாவில், அதுக்கு பிறகு 10 வருஷங்கள் மக்காவில், 10 வருஷங்கள் மதீனாவில். இந்த 13 வருட வாழ்க்கையில்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்கள் எல்லாம் மக்கியான்னு சொல்லப்படும். மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போன பிறகு அந்த 10 வருட வாழ்க்கையில் இறக்கப்பட்டதற்கெல்லாம் மதனியான்னு சொல்லப்படும். சில வேளை மக்காலையும் இறங்கி இருக்கலாம், அல்ல வேறு இடங்களையும் இறக்கி இருக்கலாம். இருந்தாலும் இந்த கால பிரிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாவாவுடைய வாழ்க்கையை இரண்டாக பிரித்து பார்க்கும்போது, ஒரு கட்டம் மக்காவோடு 13 வருடங்கள் நபி பட்டம் கிடைத்ததிலிருந்து 13 வருடங்கள் 40லிருந்து 53 வரையும், அதுக்கு பிறகு 63 வரைக்கும் 10 வருடங்கள் மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். அப்போ இந்த மக்காவுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அங்கு இறக்கப்பட்ட வசனங்களுக்கெல்லாம் மக்கியான்னு சொல்லப்படும். சில வேளை அது மக்கா அல்லாத இடத்திலும் இறங்கி இருக்கலாம். மதீனாவு போன பிறகு இறக்கப்பட்டவைகளுக்கெல்லாம் மதனியான்னு சொல்லப்படும். அது சில வேளை மதீனா அல்லாத இடத்திலும் இறக்கப்பட்டிருக்கலாம். ஹஜ்ஜுக்கு வார நேரத்தில் சில வசனங்கள் இறக்கப்பட்டுச்சு. சரியா? அப்போ இதெல்லாம் மதனியா என்று குறிப்பிடப்படும். இந்த அடிப்படையில் சூரத்து ஆல் இம்ரானை பொறுத்த வரையில் முழுக்க முழுக்க மதீனாவில் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு அத்தியாயம். எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் ஒன்றாக ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். இந்த சூரா இறங்கிறது ஹிஜ்ரி 2க்கும் 3க்கும் இடைப்பட்ட காலத்தில். இந்த 200 வசனங்கள் ஒரே இடம் இறங்குறல்ல. அதனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவோம், நஸ்ஸல அலைக்க. அன்சல என்பதற்கும் நஸ்ஸல என்பதற்கும் வித்தியாசம் என்ன சொன்னால், அன்சலன்னு சொன்னால் ஒரே இடம் இருக்கிறது, நஸ்ஸல் சொன்னால் முனஜ்ஜமன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது. இப்போ குர்ஆனை பொறுத்த வரையில் காலத்துக்கு சமூகத்தில் ஏற்படக்கூடிய தேவைகளுக்கு ஏற்றவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்கப்பட்டது. இப்போ சூரத் ஆல் இம்ரானை பொறுத்த வரையில் ஹிஜ்ரி 2, 3 இந்த 2 வருஷங்களுக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்கப்பட்ட ஒரு அத்தியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரையில் ஒரு முஸ்லிம் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளடக்கி இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இதோடு நாங்கள் நிறுத்திக்கொள்வோம். அப்படி இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான அம்சங்கள் என்ன என்பதை விரிவாக அடுத்த பாடத்திலே பார்ப்போம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.